எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்றைக்கி தோசை இட்லிக்கு ஒரு சூப்பரான கார சட்னி தான் செய்ய போகிறோம். ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா பொன்வரவலாக வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா பொன்வரவலாக வறுந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயே இன்னும் இருக்குது. அதே கடாயிலே நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வரமிளகாய் தீஞ்சு போகாமல் பொன்வரவலாக வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு உரிச்சு எடுத்துருக்குறேன். அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 தக்காளி எடுத்து நான் 3 பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இது 2 சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். புளி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். உளுந்து நல்லா வறுந்துடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு கார சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.